சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட கேரள அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை நிறுத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். சொல்லுங்க, தமிழக அரசுக்கு இது குறித்து மத்திய அரசு அனுப்பியுள்ள கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? சிறுவாணி ஆற்றில் கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள அகலி மற்றும் சோலையூர் ஆகிய பகுதிகளில் அட்டப்பாடி நீர்ப்பாசன திட்டத்தை அமைக்க கேரளா மாநில அரசு முடிவு செய்திருந்தது. ஆனால் இந்த இடமானது ஒரு ஈகோ சென்சிட்டிவ், அதாவது சுற்றுச்சூழல் மிகவும் ஒரு சென்சிட்டிவான ஏரியா என்பதாலும், அதே போல அங்கிருந்து வெறும் கோயம்புத்தூர் விமான நிலையம் 50-60 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருப்பதாலும் இதற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அனுமதியும் தேவைப்பட இருந்தது. இதனைத் தொடர்ந்து கேரளா மாநில அரசு இந்த வருடம் மார்ச் மாதம் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடமிருந்து இதற்கான அனுமதி கேட்டு ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்திருந்தது. இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இதற்கான ஒப்புதலை, அதாவது சுற்றுச்சூழல் ஆய்வு மதிப்பீட்டிற்கான ஒப்புதலை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வழங்கியிருந்தது. இதனை எதிர்த்து தமிழக அரசு தரப்பிலும் தமிழக முதலமைச்சரும் தொடர்ந்து பிரதமருக்கும் மற்றும் மத்திய அரசுக்கும் கடிதம் எழுதி வந்தார். இந்நிலையில் இன்று மத்திய அரசிடமிருந்து, மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு அமைச்சகத்திடமிருந்து தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் இந்த ஒப்புதல், அதாவது அந்த அட்டப்பாடி நீர்ப்பாசன திட்டத்திற்கு அனுமதி வழங்கிய மத்திய அரசின் அந்த உத்தரவை தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய 3 மாநில அரசுகளுமே காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை எதிர்த்து, காவிரி நடுவர் மன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருப்பதால் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் இருப்பதால் அந்த வழக்கின் முடிவு கிடைக்கும் வரையும், அதே போல இந்த திட்டத்திற்கு தமிழக அரசின் ஒப்புதல் கிடைக்கும் வரையும் இந்த திட்டத்தை முன்னெடுத்து நடத்த வேண்டாம் என கேரளா மாநில அரசுக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளதாக தமிழகத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரவிந்த், இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு எப்பொழுது, எதனால் அனுமதி வழங்கியது? இப்போ அனுமதி மறுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? இந்த திட்டத்திற்கு அனுமதி கேட்டு கடந்த மார்ச் மாதம், அதாவது 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கேரளா மாநில அரசு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்திருந்தது, விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருந்தது. இது தொடர்பான ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி எனப்படும் வல்லுநர்கள் குழு, அதாவது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் வல்லுநர் குழு கடந்த ஆகஸ்ட் மாதம் இது தொடர்பான இந்த விண்ணப்பத்தை பரிசீலித்தது. அதற்கு முன்பாகவே இது தொடர்பான விளக்கத்தை தமிழக அரசிடமிருந்து கேட்டிருந்தது. நான் முன்பே சொன்னது போல இந்த திட்டத்திலிருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தூரத்தில் தமிழகத்தின் பகுதிகள், முக்கிய பகுதிகள் கோயம்புத்தூர் உள்ளது. எனவே தமிழக அரசின் ஒப்புதலையும் இந்த திட்டத்திற்காக கேட்டிருந்தது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம். ஆனால் தமிழக அரசு இது தொடர்பான எந்த கடிதத்திற்கும் பதிலளிக்கவில்லை. அதாவது கேரளா மாநில அரசின் எந்த கடிதத்திற்கும் பதிலளிக்கவில்லை, மத்திய அரசின் எந்த கடிதத்திற்கும் பதிலளிக்கவில்லை என கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை வழங்கியிருந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசும் சரி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கடிதம் எழுதியிருந்தார்கள். அந்த கடிதத்தில் மத்திய அரசு அந்த திட்டத்திற்கு அனுமதி அளிக்கும் போது அந்த உத்தரவில் தமிழ்நாடு அரசு எந்த கடிதத்திற்குமே பதில் அளிக்கவில்லை, அதனால் நாங்கள் ஒப்புதல் வழங்குகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் மத்திய அரசிடமிருந்து எங்களுக்கு எந்த கடிதமும் வரவில்லை என்ற பதிலை முன்வைத்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து உடனடியாகவே மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அந்த வார்த்தையை திரும்ப பெற்றிருந்தது. தற்போதைய நிலையில் அந்த ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கும் அந்த உத்தரவையும் தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளதால் கேரளா மாநில அரசு அந்த 797 கோடி ரூபாய் மதிப்பிலான அட்டப்பாடி நீர்ப்பாசன திட்டத்தை தற்போது முன்னெடுத்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது.